ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து இப்போ கேபினை வந்து இறக்கிட்டோம். அங்கே பாருங்கள், கீழே இறக்கி விட்டோமா, கேபின் அப்படியே ஃபுல்லாக இறக்கி விட்டோம். இந்த லாக் பாருங்கள் அப்படியே டவுனில் இருக்குது. டவுனில் இருக்கா? கட்டாயமாக நம்ம இப்படி சென்டராக திருப்பி விடணுமான்னு கேட்டால் திருப்பி விட்டா விடலாம், அப்படி கூட விட்டுறலாம். இப்படி இருந்தால் கேபின் இறங்க தான் இறங்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இறக்கி ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு கேபின்னு. ஓகேங்களா? சென்டராக விட்டால் லாக்கு, அதாவது யார் வந்து இதில் லிவர் போட்டு ப்ரெஷ் பண்ணாலும் கேபின் யாராவது இறங்க சென்டரில் இருக்குதுங்களா லாக்கு. இப்போ கேபின் இறங்கின மாதிரி அப்படியே தான் நிற்கும். இப்போ ப்ரெஷ் பண்ணால் கூட கேபின் யாராவது இறங்காது. அதே சரி, நாம் எங்கேயாச்சும் போய் நிறுத்துகிறோம், அப்போ பார்த்திங்கன்னா பசங்க விளையாட்டுத்தனமாக சின்ன பசங்க இல்லை டிரைவருங்களை கூட பார்த்திங்கன்னா சும்மா மாதிரி அந்த லாக் என்ன பண்ணுவாங்க, இப்படி திருப்பி விட்ருவாங்க. இப்படி திருப்பிவிட்டால் அப்போ கேபினு நாம் ரன்னிங்கில் போகும்போது சில பேர் வந்து கேட்பீங்க, ரன்னிங்கில் போகும்போது ஓப்பன் ஆயிருமான்னு. கண்டிப்பாக 100% ஓப்பன் ஆகாது. நாம் இதில் போட்டு பம்ப் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதில் லிவர் போட்டு நம்ம கீழுக்கு மேலுக்கும் பம்ப் பண்ணால் மட்டும்தான் ஏறும். ஓகேங்களா? மற்றப்பட்டுக்கெல்லாம் அதுவாக ஏறாது, இறங்காது. நீ எந்த பக்கம் திருப்பி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்கும்போது அப்பில் விட்டானா கூட கேபின் ஏறாது. மேலே விட்டோம்னா கூட சென்டரில் விட்டல எப்படி இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரன்னிங்கில் போகும்போதெல்லாம் கேபின் தூக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட்ராலிக் ஆயிலெலாம் வந்து கேபின் ஏறாது மேலுக்கு. பம்ப் பண்ணால் கூட இதில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் தான் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், இதில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகி அந்த பக்கமாக பம்புக்கு போகும். ஓகேங்களா? இந்த லாக்கை திறந்து இதில் ஹைட்ராலிக் ஆயில் ஊற்றணும். இதில் ஹைட்ராலிக் ஆயில் ஃபுல்லாக இருந்தால் தான் கேபின் வந்து நம்ம பம்ப் பண்ணால் கூட அப் ஆகும். இல்லைன்னா ப்ரெஷ் பண்ணால் கூட நம்ம வந்து இது ஏறாது, மேலே கேபின் வந்து ஏறாது. ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் வந்து கேபின் வந்து ஏறும். சில பேர் கேட்குவீங்க, கேபின் ஏறிட்டுக்கிற அப்புறம் திடீர்னு ஹைட்ராலிக் ஆயில் லீக் ஆச்சுன்னா கேபின் அப்படியே விழுந்துருமான்னு கேட்குறீங்க. டம்மு நல்லா ஸ்பீடாக விழாது, மெதுவாக அப்படியே இறங்கிடும். ஆயிலெல்லாம் அப்படியே மெதுவாக இறங்கிடும். ஆயில் இருந்தால் நிற்கும், சடனெல்லாம் டம்முன்னு விழாது கேபின் கீழே. ஓகேங்களா? அதனால் பயப்பட தேவையில்லை. இது எந்த பக்கம் திருப்பி விட்டாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பம்ப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கேபின் வந்து எழும். இதில் லிவர் போட்டு நம்ம கீழுக்கு மேலுக்கும் பம்ப் பண்ணால் மட்டும்தான் கேபின் ஏறும், இறங்கும். மற்றபடிக்கு இந்த லாக் எந்த பக்கம் திருப்பி விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணும்போதோ க்ளோஸ் பண்ணும்போதோ அந்த அம்புக்குறிக்கு நேரம் இருக்கணும். அதாவது தூக்கணுன்னா அம்புக்குறி மேலே இருக்கிற பக்கம் திருப்பிடணும், இறக்கணுன்னா அம்புக்குறி வந்து ஃப்ரண்ட்டு திருப்பிடணும், இப்படி கீழ் சைடு. இந்த அம்புக்குறி சைடு திருப்பிட்டு இறங்கினா தான் கரெக்டாக இறங்கும், ஏறும். நீங்கள் அப்பில் திருப்பிவிட்டு ப்ரெஷ் பண்ணால் அப்பு தான் ஆகும், டவுனில் திருப்பிவிட்டு பம்ப் பண்ணால் டவுன் தான் ஆகும். ஓகேவா? ஆப்போசிட்லலாம் ஆகாது. அது மட்டும் கேபின் இப்போ கீழே இறங்கி ஏதாவது சென்டரில் விட்டுருவோம். எப்படி விட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்படியே கூட விட்டாலும் பிரச்சனை இல்லை, பம்ப் பண்ணால் மட்டும்தான் ஏறும். அதனால் வந்து யாரும் எந்த பயப்பட தேவையில்லை. ஆயில் இல்லைனாக்கா கேபினே ஏறாது. நம்ம லிவரில் போட்டு ப்ரெஷ் பண்ணால் கூட வந்து கேபினே வந்து ஏறாது. ஓகேங்களா?